இன்றைக்கி நான் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு 4 கருவாடு எடுத்திருக்கேன். இது வந்து கவலை கருவாடு. ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தவங்க போட்டு விற்றாங்க, மீன்காரங்க. அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தது. எடுக்காதீங்கன்ற எடுக்கிற 4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். கருவாடு வந்து நான் க்ளீன் பண்ணி தோல்லாம் எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு முள்ளுலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் கருவாடை வச்சுருக்கேன். இந்த கருவாடை அதில் போட்டுற வேண்டியது தான் குழம்புல. கருவாட்டு குழம்புல போடுறதுக்காக கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு 2 எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு குட்டி அடுப்பில் போட்டுட்டு, ஏன்னா எனக்கு டைம் இல்லை, அதனால குழம்பு அடுப்பில் போட்டுட்டு இதை நான் இப்போது கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் அதில் போட போகிறேன். நான் இன்றைக்கி இண்டக்ஷன் ஸ்டவ் ரைஸ் குக்கரில் தான் சமைக்கிறேன் குழம்பு. ரைஸ் குக்கரில் நீங்கள் வேணால் சமைச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் குழம்பு. கருவாட்டு குழம்பு தாளிக்கிறதுக்காக எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காய்ச்சி முடிஞ்சதும் கடுகு, உளுந்து, கடுகு பொரிஞ்சிடுச்சு, வெங்காயம், கருவாட்டு குழம்புக்கு எப்போவுமே கொஞ்சம் தோண எண்ணெய் ஊற்றிக்கோங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும்னா எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டு வெங்காயம் கொஞ்சம் நிறைய அரைஞ்சிக்கணும். கருவாட்டு குழம்புக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இதான் தேவையான அளவு பூண்டு. எப்போவுமே கருவாட்டு குழம்புக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பூண்டு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு கருவாட்டு குழம்புடைய டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். நான் இவ்வளோ வெங்காயம் ஒரு 75% வதங்கி போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தட்டி வச்ச பூண்டை போட்டுக்கலாம். பூண்டை போட்டு பூண்டை வந்து ஃபுல்லாக வதக்கக்கூடாது, ஒரு 20% மட்டும் வதங்கினா போதும் பூண்டு. இப்போ கருவாட்டு குழம்புக்கு பூண்டும் லைட்டாக அந்த பச்சை வாடை மட்டும் லைட்டாக பச்சை வாடை போனால் போதும். அந்த அளவுக்கு வதங்கி போச்சு. இப்போ எடுத்து நம்ம குழம்புல ஊற்றிடலாம். இப்போ குழம்ப வந்து ஒரு 20 மினிட்ஸ் மூடி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு ஒரு திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை இல்லை வீட்டில், அதனால் கருவேப்பிலை போடல. நீங்கள் தாளிக்கும் மணக்க கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு, நீங்களும் இதே மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் எப்படி இருந்தது டேஸ்ட்டுன்னு சொல்லி.